டீமன் ஸ்டைல்ல நம்ம நிறைய பிரீத்திங் ஸ்டைல் இருக்கதை பார்த்திருப்போம். எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் பிரீத்திங், விண்ட் பிரீத்திங், சர்பன்ட் பிரீத்திங், லவ் பிரீத்திங், தண்டர் பிரீத்திங்னு இன்னும் ஒரு சில பிரீத்திங்லாம் இருக்கு. பட் இந்த எல்லா பிரீத்திங்குமே ஓரளவுக்கு நிறைய பேரால யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம யோரோயிச்சி கிரியேட் பண்ண சன் பிரீத்திங்க யோரோயிச்சிக்கு அடுத்து தான் நம்ம டான்ஜிரோ தான் யூஸ் பண்ற மாதிரி பார்த்திருப்போம். சோ நம்ம டான்ஜிரோ எப்படி இந்த சன் பிரீத்திங்கை கத்துக்கிட்டான் அப்படின்றத பார்த்தோம்னா, யோரோயிச்சி அவரோட காலகட்டத்தில் அவரோட சன் பிரீத்திங்கை நிறைய பேருக்கு சொல்லி தர ட்ரை பண்ணிருப்பாரு. பட் யாராலையுமே அவரோட சன் பிரீத்திங்கை கத்துக்க முடிஞ்சிருக்காது. அந்த சமயத்துல மனுஷன் டீமன் ஸ்லேயர் கிராப்ஸை விட்டுட்டு அவரோட வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவரோட வீட்டுல ஏற்கனவே ஒரு குடும்பம் தஞ்சம் பூந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதுதான் நம்ம டான்ஜிரோவோட ஆன்சிஸ்டர்ஸ். இதை பார்த்து நம்ம யோரோயிச்சிக்கே ஷாக் ஆயிருக்கும். அப்போ நம்ம யோரோயிச்சி அங்கிருந்து ஒரு டீமனை கொண்டு அந்த குடும்பத்தை காப்பாத்திருப்பாப்ல. அதுக்கப்புறம் யோரோயிச்சி அந்த குடும்பத்தை அங்கேயே தங்க வச்சிருப்பாரு. யோரோயிச்சிக்கும் அந்த குடும்பத்துக்கும் நல்ல பாண்டிங்ன்றது ஏற்பட்டிருக்கும். இந்த சமயத்துல நம்ம யோரோயிச்சி சன் பிரீத்திங்கை ஒரு டான்சிங் ஸ்டைலா மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாப்ல. அந்த டான்சிங் ஸ்டைல தான் நம்ம டான்ஜிரோவோட ஆன்சிஸ்டர் யோரோயிச்சிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டான்சிங் ஸ்டைல போக போக நம்ம டான்ஜிரோட ஃபேமிலி நல்லா லேர்ன் பண்ணி கத்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இப்படி தான் டான்ஜிரோ சன் பிரீத்திங்கை அவனோட ஆன்சிஸ்டர்ஸ் மூலமா யோரோயிச்சிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்திருப்பான். சார் ரைட் கைஸ்.